பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய மாலை வணக்கம். கன்னியா பூஜையில் இன்று ரோஹிணி. இன்னைக்கு நவராத்திரி 4ஆம் நாள். முதல் 3 நாட்கள் துர்க்கையை வணங்குகிறோம். துன்பங்கள் நீங்கி சக்தி தரும்போது முதல் 3 நாட்கள் பிரார்த்தனை செய்கிறோம். துன்பங்கள் போனால் மட்டும் போதாது, செல்வம் பெருக வேண்டும். அதற்காகவே அடுத்த 3 நாட்கள் நாம் மகாலட்சுமி பூஜை செய்கிறோம். பணம், பதவி, ஆட்சி, அதிகாரம் தருபவள் அன்னை மகாலட்சுமி. மகாலட்சுமி இருக்க வேண்டும் என்றால் மனசஞ்சலம் இருக்கக்கூடாது. இந்த உண்மையைத்தான் மகாலட்சுமியின் திருவுருவம் காட்டுகிறது. தண்ணீரில் இருக்கிறது தாமரை, தள்ளாடி கொண்டிருப்பதுதான், அசைந்து கொண்டே இருப்பதுதான் இப்பூவின் இயல்பு. அது வெகு வேகமாக அசைய வேண்டுமல்லவா? கடலில் இருக்கும் தாமரை என்னவாகும்? அது வெகு வேகமாக அசைய வேண்டுமல்லவா? பார்க்கடலில் மகாலட்சுமி அமர்ந்துள்ள தாமரைப்பு கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. இது ஒன்றும் அதிசயமல்ல. அசைவில்லாத இடத்தில், அதாவது சஞ்சலமில்லாத இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள், நிலைத்து நிற்பாள் என்ற உண்மையை காட்டுவதாகும். அதுபோல நாம் சலனமில்லாத மனம் தரும்படி மகாலட்சுமியை பிரார்த்திக்க வேண்டும். எனவே இன்றைய கன்னியா பூஜையில் நாம் மகாலட்சுமியை ரோஹிணி என்ற பெயரில் அழைக்கிறோம். 5 வயது பெண்ணை ரோஹிணி என்று தெய்வமாக கருதி பூஜை செய்வது வழக்கம். இந்த பூஜை செய்வதன் மூலம் கல்வி, கேள்வி, கலை, தேர்ச்சி அதிகரிக்கும். ரோஹிணி என்று சொல்லக்கூடிய கன்னியா பூஜை செய்வதற்கான ஆவகான மந்திரம்: அனமாதி குணாதாரம் அகாராத்திய ஷராத்மிகாம் அனந்தசக்தி சகிதாம் ரோஹிணிம் பூஜாம் யகம் மந்தாசரம் மயும் தேவிம் மாத்ருகா ரூபதாரிணீம் நவதுர்காத்மிகாம் சாக்ஷாத் கன்யாம் ஆவகாயகம் ரோஹிணி கன்யகாம் ஆவகயாமி என்று சொல்லி புஷ்பம் போட்டு ஒவ்வொரு நாமாக்களுக்கும் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் பிராமண்யை நமக, ஓம் பிரம்மஜனன்யை நமக, ஓம் கௌஷிக்யை நமக, ஓம் சதாஷ்யை நமக, ஓம் காலராத்திரியை நமக, ஓம் சண்டஸ்ர மாயை நமக, ஓம் பானநாதாயை நமக, ஓம் ரோஹிணியை நமக.